வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் இன்றைக்குரியது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் விவேகானந்தர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் டிஎன்பிஎஸ்சியில் கூற்று காரணம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று காரணம் வகை. ஓகேங்களா? கூற்று பாருங்கள். எந்த சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அதே போன்ற சடங்குகளின் கட்டாயம் அனுமதிக்க வேண்டும் என விவேகானந்தர் கூறினார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். காரணம் 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க் தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் சொற்பொழிவுகள் பெரும் புகழ் சேர்ந்தது. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் பி. கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் பி. ஆன்சர் பி. நம்ம இதை பற்றி புக்கில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? டென்த்து ஸ்டாண்டர்டில் 5வது லெசனில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் இந்த லெசன் இருக்குது. ஓகேங்களா? சுவாமி விவேகானந்தர் பற்றி பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட அவர் பேர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. 1863 1902 முடியும். ஓகேங்களா? அவரோட வாழ்ந்த வருஷம் பாருங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் ஆவர். படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணனின் கருத்துக்களால் கவரப்பட்டார். ஓகேங்களா? இது கொஸ்டின் இல்லை, ஆனால் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் கொஸ்டினுக்குரியது இப்போ நான் காமிக்கிற பாருங்க. பாருங்கப்பா, இது நம்ம கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பாருங்கள். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க் தத்துவம் குறித்து அவற்றைய சொற்பொழிவுகள் அவருடைய பெரும்புகழும் சேர்த்தது. ஓகேங்களா? இது காரணம் கொடுத்துருப்பாங்க. காரணம்க்குரியது. அடுத்து கூற்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? கூற்றுவோடது பாருங்கள். இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அதே போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார் விவேகானந்தர். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுமே பேர பாருங்க. இது இப்போ நான் ரீட் பண்ணது கூற்றுப்பா. அதுக்கு முன்னாடி சொன்னது இந்த இயரோட சிகாகோ காரணம். இந்தது நம்ம கொஸ்டின் பார்த்தீங்களா? ரெண்டுமே சேம்பா. இது புக்கில் அப்படியே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று காரணம் கொடுத்துட்டு கீழே கூற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் கொஸ்டின் காமிச்சிட்டு இந்த ரீட் பண்ணேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், கூற்று பாருங்கள். காரணம் சொன்னேன்னா 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க் தத்துவம் குறித்தும் விவேகானந்த சொற்பொழிவுகள் பெரும் புகழ் சேர்ந்தது. ஓகேங்களா? அது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பேராக இருந்து தான். கீழே செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கூற்றுக்குரியது இந்து சமய சடங்கு கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அதே போன்ற சடங்குகளின் கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் என விவேகானந்தர் கூறினார். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரு லைன் கூட மிஸ் ஆகலப்பா. இந்த ரெண்டு வரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே கேட்டிருக்காங்க. அப்படியே 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் அப்படியே கேட்டிருக்காங்க. எனக்கு அப்படியே ஒரே ஷாக்கிங். ஏன்னா நான் இத்தனை கொஸ்டின் எடுத்திருந்து கூட ஒரு லைன் மிஸ் ஆகாமல் இந்த வீடியோவில் இந்த கொஸ்டினுக்குரியது எனக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற கொஸ்டின் கூட அதை ஈக்குவல் பண்ணி அதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தது, கொஞ்சம் சேமாக இருந்த இயர் பார்த்துருப்போம், அவங்க என்னென்ன பண்ணாங்க, அது எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்த்தோம்.
பட் இதில்ப்பா ஒரு மிஸ்ஸு கூட ஆகலை, ஒரே லைன் கூட மிஸ் ஆகலை. அப்படியே கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அப்படியே புக்கில் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே இந்த பேராகவே எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்கவே. இது கொஞ்சம் அந்த கொஸ்டினுக்குரியது அப்படியே இந்த லைன் கொடுத்ததா, அந்த பேரா பாருங்கள் அப்படியே கொடுத்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய வீடியோவில் அகாடமியில் எந்த அகாடமி இருந்தாலும் சரி, சயின்ஸ் இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது இன்றைக்கி படிக்க போகிறீங்கன்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஷெடியூல் எப்படி இருக்கோ அதில் கரெக்டாக முடிச்சுருங்க. எக்ஸாமுக்கு இன்னும் மந்த் எக்ஸ்ட்ரா இருக்குது, டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு டைமும் உங்களுக்குரிய டைம் கண்டிப்பாக உங்களால் முடியும், சக்ஸஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக முடியும். ஆக்சுவலி நான் நிறையா வீடியோ கொடுத்தனால உங்கள்கிட்ட மோட்டிவேஷனாக பேசணுன்னு என்னோடய ஆசை. பட் இது சின்ன கொஸ்டின்ஸா, சின்ன வீடியோவா, அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு மோட்டிவாக இருக்கணும்னு தான் பேசுகிறேன்ப்பா. மற்றபடி எதுவும் நினைக்க வேண்டாம். உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் எனக்கு ஆசை. மோட்டிவாக இருக்கணும், கொஞ்சம் நிறையா கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டும் சரி, ஃபேமிலி உமன்ஸ் சரி, ஒர்க் போயிட்டு வந்து அவங்களும் சரி, சாராக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா விதத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைஃப் வந்து தேர்ந்தெடுத்திருப்பீங்க. இதுதான் நம்ம லைஃப்னு நினச்சிருப்பீங்க. தினம் தினம் தூங்குறப்பையும் சரி, எந்திரிக்கிறப்பையும் சரி, உங்கள் லைஃப் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கஷ்டப்பட்டாச்சு, எப்படி ஆச்சு, நீங்கள் படித்து கண்டிப்பாக நீங்கள் ஜாப் போகணுன்னு நினச்சிங்கன்னா எல்லா வீடியோஸ், எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். மெயினாக டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். ரெகுலர் கிளாஸஸ் போனாலும் அங்கேயே டெஸ்ட்டு வந்து கிளாஸஸ் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, தயவுசெய்து அங்கே கொடுக்குற கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இது உங்களோட லைஃபு. ஓகே, நம்ம வந்து கீழே அந்த வங்க பிரிவினை பற்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிளியராக உங்களுக்கு விவேகானந்தர் பற்றி இன்னும் நிறையா இருக்குது. அவர் 10th மட்டும் இல்லாமல் +1 இருக்கார். அவரை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் எப்பயும் கண்டிப்பாக கேட்டு தான் ஆவாங்க. ஓகேங்களா? இப்போ கீழே பாருங்கள். வங்க பிரிவினை தொடர்ந்து நடைபெற்ற சுதேச இயக்கத்தின் போது இளைஞர்களின் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். ஓகேங்களா? இந்த வங்க பிரிவினை பற்றி தொடர்ந்து சுதேச இயக்கம் வந்து நடக்குதுப்பா. அங்கே வந்து என்ன விவேகானந்தர் பேசுகிறத அப்படி இளைஞர் வந்து அப்படி பூரிச்சு போய் எப்படி பேசுகிறாங்களே, இவங்களுமே நம்மளும் இருக்கணும்னு அந்த மாதிரி இருப்பாங்க, ஊக்கம் பெற்றனர். ஓகேங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நான் சொன்னது எதுவும் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இது உங்கள் லைஃபு அதுதான் சொல்ல வந்ததுப்பா, வேறு எதுவும் இல்லை. மனசில் பட்டது சொன்னேன். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்திரிக்கிறப்பையும் சரி, தூங்குறப்பையும் சரி, உங்களோட ட்ரீம் எதுவோ அதை மட்டும் மைண்டில் நல்ல ஆழமாக வச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு டைம் சரி இன்றைக்கி வீடியோ பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம், ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு, அப்படி இப்படின்னு எதுவும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அந்த டைம் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.